அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமுல் கியாமா வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா ஒருவரோடு பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மை செய்ய மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 நபர்களை குறிப்பிட்டார்கள். அந்த 12 நபர்களில் ஒருவர் தான் பொய் சொல்லக்கூடிய அரசன். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஒரு அரசன் என்பவன், ஒரு தலைவன் என்பவன் யாருக்கும் எங்கேயும் அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் நீதத்தை செலுத்த வேண்டும். அவன் எந்த இடத்திலும் அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அவன் பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கும் அவன் தள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது. அவன் யாராலும் எதற்காகவும் அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட அரசன் தன்னுடைய நிலையை மறந்து, தன்னுடைய கடமையை மறந்து, அவனுடைய சுய தேவைக்காக, தன்னுடைய சுய இன்பத்திற்காக அவன் சொல்லக்கூடிய பொய் என்பது அவனை எப்படி மாற்றுகின்றது? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அரசன் பொய் சொல்லக்கூடிய அரசனாக மாறுகின்றான். அவனை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே அவனை பார்க்க மாட்டான், அவனோடு பேச மாட்டான், அவனை தூய்மை செய்ய மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவனுக்கு கடுமையான வேதனை இருக்குகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தலைமை நிலையில் இருக்குகின்றார்களோ, அவர்களெல்லாம் பொய் சொல்லாத நிலையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தரட்டும்.